Reverend Barnabas Absalom, former Treasurer CSI Valley Diocese, Karpati Church, Presbyterian Church, Mr. Abel Raj, Secretary, Karpati Church, Mr. Suresh Ernest Raj, Treasurer, Karpati Church, Dr. Chandrasekhar, CLM Ranipet, Managing Director, Reverend Christopher David, our Bishop's Chaplain, I welcome all the church leaders, heads of institutions, schools and colleges, secretaries and treasurers from all the various churches, and I appreciate your welcome to all the SMH family members, especially the students, nursing students and AHS students for their hard work and contribution to complete this project. We are delighted to welcome each and every one of you. Forgive me if I forgot anybody's name. It is not intentional. Your presence is means a lot to SMH Ranipet. Thank you and welcome you once again. புதுப்பிக்கப்பட்ட இந்த தேவாலய பிரதிஷ்டைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருமே மீண்டுமாக மருத்துவமனையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். திரியேக கடவுளை வணங்கி ரெவரண்ட் டாக்டர் ஜான் ஸ்கடர் அவருடைய துணைவியார் ஹாரியட் ஸ்கடர் அவர்களை நினைவு கூற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்திலே வந்து இந்த குணமாக்கு ஊழியத்தை அவர்கள் ஆரம்பித்து இந்நாள் வரைக்கும் அதை நாம் செய்த கடவுள் கிருபை பாராட்டியிருக்கின்றார். இந்த சேப்பல் 1961ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இன்றைக்கு ஆல்டர் எக்ஸ்டென்ஷன், இந்த 2 விங்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி இதை புதுப்பித்து மருத்துவமனையிலே பணி செய்கின்ற ஊழியர்களுக்கும் இங்கே வருகிற நோயாளிகளுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் ஒரு ஆசீர்வாதம் இடமாக இந்த இடத்தை உருவாக்கி இதை நாம் பிரதிஷ்டை செய்து கொண்டிருக்கிறோம். சாப்பல் என்று சொல்லும்போது இட்ஸ் எ சென்டர் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீக வாழ்வை நமக்கு உருவாக்கி கொள்ள உதவுகின்ற ஒரு இடம். அது மட்டுமல்ல, இட்ஸ் எ ஸ்பேஸ் ஃபார் ஹீலிங். இங்கே வரும்போது நாம் குணமடைகின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இட் இஸ் எ சென்டர் ஃபார் ஃபெலோஷிப். நாம் ஒன்று கூடி கடவுளோடு ஐக்கியத்தையும் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியத்தை பகிர்ந்து கொள்ள ஒரு இடமாக இது அமைந்திருக்கின்றது. இந்த மருத்துவமனையிலே பல முன்னேற்ற பணிகளை டாக்டர் அன்பு சுரேஷ் ராவ் மெடிக்கல் சூப்பரண்ட் தலைமையில் நாம் செய்து வருகின்றோம். அதில் ஒரு பங்கு இன்று புதுப்பிக்கப்பட்டுள்ள இந்த தேவாலயம். இதற்கு வந்திருக்கிற பேராயர் அவர்களையும் அயல்நாட்டு விருந்தினர்களையும் ஆயர் பெருமக்களையும் நிறுவன தலைவர்கள், திருச்சபையின் பொறுப்பாளர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் என உங்கள் அனைவரையுமே மீண்டுமாக வாழ்த்தி வரவேற்று இந்த நேரத்திலே தொடர்ந்து இந்த வழிபாட்டிலே ஆண்டவருடைய நாமத்தை நாம் மையப்படுத்த உங்களை அன்புடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன். திருமறை பகுதியை நாம் படிக்க கேட்போம். டாக்டர் ரூப் சாலமன் டெப்யூட்டி மெடிக்கல் சூப்பரண்ட் அவர்கள் முன்னால் வந்து வேதத்தின் ஒரு பகுதியை வாசிப்பார்கள். Good morning all. For this dedication service, the Bible portion is taken from 2 Chronicles 7th chapter, verses from 12 to 16. And the Lord appeared to Solomon by night and said unto him, I have heard thy prayer and have chosen this place to myself for an house of sacrifice. If I shut up heaven that there be no rain, or if I command the locusts to devour the land, or if I send pestilence among my people, if my people which are called by name shall humble themselves and pray and seek my face and turn from their wicked ways, then will I hear from heaven and will forgive their sin and will heal their land.
Now mine eyes that shall be open, mine ears attend unto prayer that is made in this place. For now have I chosen and sanctified this house, that my name may be there forever, and mine eyes and my heart shall be there perpetually. Thank you. இந்த நேரத்திலே நமது பாடகர் குழுவினர் ஒரு சிறப்பு பாடலை பாடும்படி கேட்டுக்கொள்கிறேன். இயேசுநாதனே தேவாலயம் வந்திடும் தேவனே இயேசுநாதனே தேவாலயம் வந்திடும் தேவாலயம் வந்தவர் கருதேவியாவியை ஏந்திடும் தேவாலயம் வந்தவர் கருதேவியாவியை ஏந்திடும் தேவனே இயேசுநாதனே தேவாலயம் வந்திடும் உமக்காலயம் செய்ய பாத்திரர்களே பாவிகள் உமக்காலயம் செய்ய பாத்திரர்களே இயேசுநாதனே தேவாலயம் வந்திடும் உமையே பணிந்திட குறிக்கையில் சிறுவாலயம் கூடி வந்துமையே பணிந்திட குறிக்கையில் சிறுவாலயம் இயேசுநாதனே தேவாலயம் வந்திடும் சிறு நெஞ்சமே
தேவனே உமக்கான ஆலயம் பாவியின் சிறு நெஞ்சமே. இறை செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த தேதியை நமக்கு கொடுத்து இந்த ஆலயத்தை மறு அர்ப்பணம் செய்து நம்மோடு இணைந்திருக்கிற நம்முடைய அன்புக்கும் பாசத்துக்குரிய பேராயர் பேரல் திரு ஹென்றி ஷர்மா நித்யானந்தம் அவர்களை நம் அனைவரின் சார்பாக வாழ்த்தி வரவேற்று ஆண்டவருடைய செய்தியை கொடுக்குமாறு அன்புடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரையும் நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். டாக்டர் அன்பு சுரேஷ் ஸ்கடர் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் குடும்பத்தினருக்கு சிறப்பான வாழ்த்துக்களை நான் பேராயத்தின் சார்பில், இங்கிருக்கிற குருக்களின் சார்பில், இறை மக்களின் சார்பில் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். சிறப்பாக இந்த வழிபாட்டில் நம்முடன் பல திருச்சபையின் ஆயர் பெருமக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். திருச்சபையின் அலுவலர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வந்திருக்கின்ற ஆயர் பெருமக்களை நான் சிறப்பாக பாராட்டுகின்றேன். தம்பி பெர்னாண்டஸ், தம்பி பாண்டியன், ஜெயகர் வில்சன், சாமியல், சாமிதாஸ், புஷ்பநாதன், இமானுவேல், சைமன், சில குருக்கள் இங்கு இன்னும் வந்து கொண்டிருக்கிறார்கள். வெளியே இருக்கின்ற குருக்களையும் நான் பாராட்டுகின்றேன். குறிப்பாக பர்னீஸ்புரம் அலுவலர்களும் நான் பார்க்கிறேன். கிரைஸ்ட் சர்ச் செக்ரட்டரி ட்ரெஷரர், காட்பாடி சர்ச் செக்ரட்டரி ட்ரெஷரர், பாகாயம் சென்ட்ரல், மற்ற ராணிப்பேட்டை எப்பொழுதுமே நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். மற்ற திருச்சபையிலிருந்து வந்திருக்கின்ற அலுவலர்களையும் நான் சிறப்பாக பாராட்டுகின்றேன். டாக்டர் அன்பு சுரேஷ் அவர்கள் ஒரு விண்ணப்பத்தை வைக்கும்போது திருச்சபை மக்கள் இதற்கு உதவி செய்திருக்கிறீர்கள், ஆதரவு கொடுத்திருக்கிறீர்கள். தொடர்ந்து நீங்கள் மருத்துவமனைக்கு உதவி செய்ய நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இந்த நேரத்தில் மோகன் அங்கிள் வந்திருப்பது பெருத்த மகிழ்ச்சி. அவர்களுக்கு கடவுள் சுகன் பலன் ஜீவனை கொடுத்து தொடர்ந்து வழிநடத்த நாம் இறைவனை வேண்டுதல் செய்வோம். டாக்டர் சந்திரசேகர் அங்கிள் இங்கு வந்திருப்பது பெருத்த மகிழ்ச்சி. சுகுணா ஆன்டி வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை, என்னுடைய வணக்கத்தை நான் பெரியவர்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன். இங்கு சந்திரசேகர் அண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் இந்த காலை நேரத்தில் பார்ப்பது எனக்கு மகிழ்ச்சி. இன்னும் பல நபர்கள் இங்கு இருக்கிறீர்கள், இந்த மருத்துவமனையோடு தொடர்புடையவர்கள். எல்லாருக்குமே பாராட்டுக்களை நான் இந்த நேரத்தில் தெரிவித்து கொள்கிறேன். இங்கு நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று தொலை தூரத்திலிருந்து
இதற்காக வந்தவர்கள் எனக்கு தெரிந்து 2 பேர். ஒருவர் இங்கு பின்னாடி அமர்ந்திருக்கின்ற சென்னை பேராயத்தினுடைய குருவானவர், இப்பொழுது அமெரிக்க தேசத்திலே அவர்கள் குருவானவராகவும் பல நிலைகளில் தலைமையத்துவத்தை கொடுத்து கொண்டு வருகிறார்கள். அண்ணன் கிடியன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அவர்கள் என்னையும் அமெரிக்க தேசத்திலே அழைத்து அவர்களுடைய திருச்சபைக்கு அறிமுகம் செய்து வைத்தார்கள். அத்துடன் மனோ அவர்கள் வந்திருப்பது பெருத்த மகிழ்ச்சி. அவர்களும் இந்த வளாகத்தினுடைய மகன். ஆகவே அவர்களுக்கும் பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் அன்பு சுரேஷ் அவர்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற தலைவர்கள், தலைவிகள் எல்லாருக்குமே பாராட்டுக்கள். டெபுட்டி மெடிக்கல் சூப்பர்டென்டென்ட், நர்சிங் சூப்பர்டென்டென்ட், பிரின்சிபல், ஸ்கூல் ஆஃப் நர்சிங், காலேஜ் ஆஃப் நர்சிங், அலைட் ஹெல்த் சயின்ஸினுடைய தலைவர் மற்றும் பணியாளர்கள், நீங்கள் சிறப்புக்குரியவர்கள். உங்களுக்கு பாராட்டுக்களை நான் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்போடு எங்களை வரவேற்ற தம்பி சிசில் டேனியல் அவர்களுக்கும் தம்பி ஜாஷ்வா அவர்களுக்கும் பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக பாடகர் குழுவினர் நன்றாக இசையை மீட்டு நல்ல ஒரு பாடலை நீங்கள் பாடினீர்கள், தொடர்ந்து பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். மகிழ்ச்சியை. ரெவரண்ட் சூசன் அவர்களும் நம்மோடு இருக்கிறார்கள். மிஸ்டர் நைஜில் அவர்களும் நம்மோடு இருக்கிறார்கள். இருவருக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்திலே கிடியன் அண்ணன் அவர்களை ஒரு சில வார்த்தைகளை வாழ்த்துரையாகவும் திருமறையிலிருந்தும் ஒரு சில குறிப்புகளை நான் சொல்ல அழைத்தேன். அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்காட் மிஷன், அமெரிக்கன் ஆர்காட் மிஷன், RCA, இவையெல்லாம் நம்முடைய வாழ்வின் அடித்தளமாக இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் நான் நம்முடைய மிஷனரிமார்களை நினைத்து அவருடைய பாதங்களை வணங்கி நன்றி சொல்லுகிறேன். மிக குறிப்பாக ஜான் ஸ்கடர் சீனியர், ஹேரியட் ஸ்கடர் அவர்களுக்கும் மற்றும் இந்த மருத்துவமனையோடு தொடர்புடைய மற்ற தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய கடின உழைப்பும் தன்னலமற்ற பணியும் நம்மீது அவர்கள் கொண்டிருந்த பற்றும் மிக சிறப்புக்குரியது. ஆகவே அவர்களை நான் போற்றி வணங்கி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தேவாலயத்தை, இந்த சாப்பல் தேவாலயத்தை எப்படியாவது ரெனோவேட் செய்ய வேண்டும். இதை புதுப்பித்து எல்லாரும் இங்கு அமர்ந்து கடவுளை வழிபட வேண்டும் என்பதுதான் இந்த மருத்துவமனையினுடைய நோக்கம், டாக்டர் அன்பு சுரேஷனுடைய நோக்கம். இங்கு 100 to 150 நபர்கள் உட்கார்ந்து வழிபடுகின்ற தளம் இப்பொழுது அது ட்ரிபிளாக மாறியிருக்கிறது. 450 பேர் உட்காரலாம் அல்லது 400 பேர் நன்றாக உட்காரலாம், அமர்ந்து வழிபடலாம் என்கின்ற ஒரு தொலைநோக்கோடு டாக்டர் அன்பு சுரேஷ் அவர்கள் மேனேஜ்மெண்ட் கமிட்டியிலே அதை வைத்து பிறகு பேராயத்திற்கு அதை அனுப்பி முறையாக இது கட்டி முடிக்கப்பட்டு இன்றைக்கு நாம் இதை கடவுளுடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். இதற்காக உதவி செய்த எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த பணியை நமக்கு செய்து கொடுத்த மிஸ்டர் உத்தமசீலனும் இங்கு இருக்கிறார். அவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுக்களை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எருசலேம் கோயிலை திருநிலைப்படுத்துகின்ற நேரத்திலே சாலமுன் அரசர் 2 விதமான வேண்டுதலை ஏறெடுக்கிறார். ஒன்று, சில அறிக்கைகளை சொல்லுகிறார், சில மன்றாட்டுக்களை ஏறெடுக்கிறார்.
இந்த இரண்டையும் நாம் படிக்க கேட்ட பகுதியை முழுமையாக 2 குறிப்பேடு 2 Chronicles 6-7 பிரிவுகளை படிக்கும்போது நமக்கு கிடைக்கிறது. 4 அறிக்கைகளை அவர் ஏறெடுக்கிறார். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரே, விண்ணிலும் மண்ணிலும் உமக்கு இணையான கடவுள் யாரும் இல்லை. You are our God. நீர்தான் உயர்ந்தவர். இந்த மண்ணிலும் விண்ணிலும் உம்மை விட உயர்ந்தவர் யாருமே இல்லை என்று சொல்லி அவர் அறிக்கை செய்கிறார். 2வது அறிக்கை, என்னுடைய கடவுள், சாலமன் அரசர் சொல்லுவது, நம்முடைய கடவுள் உடன்படிக்கையை காத்து வருகின்ற கடவுள். 3வது அறிக்கை, என்னுடைய கடவுள், என்னுடைய தந்தையின் கடவுள், தாவீதின் கடவுள், நம்முடைய கடவுள், இஸ்ரவேலின் கடவுள், வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்ற கடவுள். 4வது அறிக்கை, ஆண்டவரே, உம்முடைய வாக்கினால் சொன்னதை இன்றைக்கு உம் கையினால் நிறைவேற்றுகிறேன். இந்த அறிக்கையை சாலமன் அரசர் சொல்லி மக்களுக்காக வேண்டுதலை ஏறெடுப்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். சிசில் அவர்களும் அருள் திரு ராஜேந்திரன் ஐயர் அவர்களும் தங்களுடைய குறிப்பில் சொல்லுகின்ற வேளையிலே, ஆண்டவரே, என் பெயர் விளங்கும் என்று நீர் வாக்களித்த இந்த இடத்தின் மேல், இந்த தேவாலயத்தின் மேல் இரவும் பகலும் உம்முடைய கண்கள் இருப்பதாக, உமது அருட்பார்வை இருப்பதாக என்று சொல்லி சாலமன் அரசர் மன்றாட்டை கடவுளிடத்திலே கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அன்பு நிறைந்த கடவுளே, எங்களுடைய மக்கள் இந்த இடத்தில் நோக்கி செய்கின்ற வேண்டுதலை நீர் கேட்கிறீர். அவர் கேட்கின்ற கடவுள், நம்மை பார்க்கின்ற கடவுள். அது மாத்திரமல்ல, மக்களின் பாவத்திற்கு ஆண்டவரே நீர் தீர்ப்பு வழங்கி அவர்களை ரட்சியும் மன்னியும் என்று வேண்டுதல் செய்கிறார். இந்த தேவாலயம் இந்த மருத்துவமனை குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, அந்நியர் ஒருவர் இந்த ஆலயத்தில் வேண்டினால் அதனையும் நீர் கேட்டு ஆசி வழங்குகிறேன், உம்முடைய மகத்துவத்திற்காக நன்றி என்று சொல்லி அவர் வேண்டுதலை ஏறெடுக்கிறார். என் கடவுளே, இந்த இடத்தில் வேண்டுதல் செய்வோர் மீது உம்முடைய கண்களை திருப்பி அவர்களுக்கு செவி சாய்ப்பீராக என்று அவர் இங்கே வேண்டுதலை ஏற்படுத்தி பார்க்கிறோம். அறிக்கை செய்கிறார், நீதான் பெரிய கடவுள். 2, மக்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். 3வது, நம்முடைய கடவுள் ஊமையா உட்கார்ந்துகிற கடவுள் அல்ல, பதில் அளிக்கின்ற கடவுள். 7:15 அவர் சொல்வது, இவ்விடத்தில் எழுப்பப்படும் வேண்டுதல்களை என் கருணை கண் கொண்டு நோக்கி கவனத்தோடு செவி கொடுப்பேன். A God who answers our prayer. 16வது திருமொழி, எனது பெயர் என்றென்றும் போற்றப்படுமாறு இந்த கோயிலை நான் தெரிந்தெடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளேன். என் கண்ணும் கருத்தும் இதன் மேல் எந்நாளும் இருக்கும். ஒரு வாக்குத்தத்தை காண்டவர் நிறைவேற்றுகின்றார். ஆகவே இந்த அருமையான காலை நேரத்திலே மருத்துவமனை குடும்பத்தை நான் பாராட்டி, கடவுள் உங்களுக்கு வாக்கு கொடுத்தார், இன்றைக்கு அவர் நிறைவேற்றி இருக்கிறார். கடவுள் உங்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறார். தொடர்ந்து இங்கு எழுப்பப்படுகின்ற குரலை அவர் கேட்கிற கடவுளாய் இருக்கிறார்.
கடவுள் வாக்கை நிறைவேற்றுகின்ற கடவுளும் உடன்படியை காக்கின்ற கடவுளுமாய் இருக்கிறார். கடவுள் சுகமளிக்கிறவராகவும் இங்கு வருகின்றவர்களுக்கு சுகத்தை கொடுக்கின்ற கடவுளாகவும் இருக்கிறார் என்ற மனநிறைவோடு நான் இந்த நேரத்தில் உங்களை பாராட்டுகின்றேன். குறிப்பாக மருத்துவமனை குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற டாக்டர் அன்பு சுரேஷ் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கிருக்கிற எல்லா நண்பர்களையும் நான் பாராட்டுகின்றேன். வெளியே உள்ளே இருந்து வந்திருக்கின்ற எல்லா மக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்து, இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்லப்படவும், இங்கு வருகிறவர்கள் கடவுளை கண்டு செல்லவும், இங்கு வருகிறவர்கள் சுகத்தை பெற்று செல்லவும் ஆண்டவர் நம் அனைவருக்கும் அருள் புரிவாராக. சிறப்பாக வெளியிலிருந்து வந்திருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்து, ஆண்டவருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்பட இந்த மருத்துவமனை குடும்பத்திற்காக வேண்டுதல் செய்வேன் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசுவுக்கே. ஆமென். செய்தியை சிறப்பான விதத்திலே பகிர்ந்து கொண்ட பேராயர் அவர்களுக்கு நன்றி சொல்கின்றேன். புதுப்பிக்கப்பட்டு மறு அர்ப்பணம் செய்யப்பட்டு இன்றைக்கு ஆண்டவருடைய அருளை நாம் பெற்றுக்கொள்ள கூடி வந்திருக்கின்ற வேளையில் நம்மை மறு அர்ப்பணம் செய்து கொள்வதற்கு ஒரு நேரத்தை இந்த மருத்துவமனை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறது. எனவே இந்த நேரத்திலே தந்தேன் என்னை இயேசுவே என்கின்ற கீர்த்தனையை நாம் பாடகர் குழுவோடு இணைந்து பாடுவோம். அப்போது நீங்கள் முன்னால் வந்து இங்கே வைக்கப்படுகிற காணிக்கை பெட்டியிலே உங்களுடைய காணிக்கைகளை படைக்குமாறு உங்களை அன்புடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன். தந்தேன் என்னை இயேசுவே. அதைத் தொடர்ந்து பாடகர் குழு ஒரு சிறப்பு பாடலை பாடும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
அடியேனை நிரப்பும். அன்று சிஷ்யர் அளித்த ஆவியால் இன்றே அடியேனை நிரப்பும். கண்டேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. படைத்திருக்கிற காணிக்கைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கும்படி நம்மத்தில் வந்திருக்கின்ற வேலூர் மத்திய ஆலயத்தின் தலைமை ஆயர் அருள் திரு எஸ் சைமன் ஐயர்களை நான் அழைக்கின்றேன். ஜெபிப்போம். எல்லா நன்மைகளுக்கும் முற்றும் காரணமாயிருக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான நாளில் மருத்துவமனை வளாகத்தில் வாருங்கள் நாம் அனைவரும் ஆலயத்துக்கு சென்று தொழுது கொள்வோம் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இங்கே பணிபுரியவர்கள் மட்டுமல்ல, படிக்கிறவர்கள் மட்டுமல்ல, இந்த மருத்துவமனைக்கு சுகம் பெறுவதற்காக வருகின்றவர்கள் போகின்றவர்கள் அனைவரும் இங்கே வந்து உங்களுடைய பிரசன்னத்தை உணரும்படியாய் இப்படிப்பட்ட அழகான ஒரு சிற்றாலயத்தை கட்டி இன்றைக்கு எங்களுடைய அன்பு பேராயர் மூலமாய் இதை திறக்கும்படியாய் கிருபை தந்தீர அதற்காக நெசத்துகின்றோம். இந்த இடத்துல ஏறெடுக்கின்ற ஜெபங்கள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் நீர் பதில் கொடுக்க போவதற்காக நாங்கள் நெருசத்துகின்றோம்.
கண்ணீரோடு கவலையோடு துக்கத்தோடு வருகின்ற ஏராளமான மக்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சுகத்தை கொடுத்தார், எங்களோடு பேசினார் என்று எங்கிருந்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து சுகத்தை பெற்று சென்று உம்மை பிரதிபலிக்கின்ற மக்களாக இருக்க நீர் கிருபை செய்ய போறக்காக செத்துகின்றோம். இதற்குரிய எல்லா நிகழ்வுகளையும் குறிப்பாக இது புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இதற்குரிய முயற்சி எடுத்து மிக அழகாக இதை செய்து முடித்த டாக்டர் அன்பு சுரேஷ் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவரோடு இணைந்து செயல்பட்ட அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இணைந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இணைந்து செயல்பட்டதின் மூலமாய் இப்படிப்பட்ட அழகான ஒரு ஆலயத்தை இன்றைய தினத்தில் எங்களுடைய பேராயர் மூலமாய் அர்ப்பணிப்பு செய்யும்படியாய் கிருபை தந்து செல்கின்றோம். இதனாலே கூட படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக ஜெபிக்கின்றோம். படைத்த அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உதாரத்துவமாய் படைத்த உற்சாகத்தோடு படைத்த இந்த காணிக்கைகளை ஆசீர்வதித்து தொடர்ந்து இந்த காணிக்கை நம்முடைய ஊழியத்திற்கென்று பயன்படும்படியாய் கிருபை செய்யலாம். படைத்த அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கேட்க நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துதலை பகிர்ந்து கொள்கிற நேரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். Now I call upon Reverend Dr. Gideon Jabamani, Episcopal priest from USA, to bring us the greetings. Congratulations to the family of Scudder Memorial Hospital under the leadership of Dr. Anbu Suresh. You made this day a great day, a day of joyful. So once again, I express my congratulations to all of you who made this as a great day. I want to thank our Bishop Dr. Sharma. So I always prepared to sit among the congregation, always. But whenever I come here, the bishop always pulled me to be seated along with him, though I am not worthy. I dare to call Bishop Sharma as a people bishop. I always admire his simplicity, his humbleness. All the time we see, the leaders wanted to exercise their power, but he showed his leadership by serving the people, especially among the least of our community. So for that, I wanted to congratulate Bishop Sharma also for having that much of simplicity and doing ministry for the grassroots people. What I admire him always. On this special occasion, and also I wanted to acknowledge the great service Dr. Anbu Suresh is, giving to, in so many ways, to bring this hospital as one of the best one. I wanted to assure on this occasion to the bishop and also Dr. Anbu Suresh, in whatever possible ways that we can make this as a medical college hospital. I wanted to extend through the church that I belong, New York State Council of Churches, which has more than 7,000 churches. And also I belong to New York Episcopal Diocese. So I wanted to assure whatever possible ways that I can, connect and make it possible to develop this institution as a medical college hospital in order to serve more and more to the deserving community. That's what the focus is. On this occasion, I wanted to
express my greetings on behalf of New York State Council of Churches, the executive team, Reverend Peter Cook, and also Gary Van Kennen, the president, and also the New York Episcopal Bishop, Bishop Matthew Haid. They are very much eager to be part of 50th year celebration, golden jubilee celebration of our diocese next year in January. My association with this family is more than 5 decades. When our aunt, the long-standing former nursing superintendent Kamala Mohan Raj, was working here, my association with the hospital started. Besides, when I did my Master of Theology in United Theological College, the topic of my thesis is the impact of the work of Reformed Church of American missionaries among the Dalit community in North Arcot district. The focus of my thesis is what are the effects that brought into the lives of our people. So they focus first gospel, then education again academic and vocational, and healthcare. It has interconnection. See, because before the missionaries came, our life is all the time, a big question mark. We have been treated as no people. They gave the touch that we belong to God's people. See, that's what I see the missionaries first, the contribution. They gave a touch, God's love of touch, through their mission and ministry. First, to invite to the church. We never, allowed to go to any worship center before missionaries came. And they gave the touch, they brought them into the church. That's not more than enough. Then they wanted to give education. We do not have that much of capability to go to an institution to study. They established boarding school. We can see everywhere schools, but boarding schools, because we cannot afford to study in a village setup. So they established boarding school where we can stay and study. That's a special about establishing boarding school. Even, education that is not, possible for village people having experience with the hunger, all kinds of shortages. So for that, they started vocational schools like carpentry, agriculture, and whatever trade, so that they can be employed. So that is the way, I have to take my, experience. Without boarding school, I cannot stand before you. I'm telling all the time in USA, wherever I go, but for, the boarding school, I won't be here. I'm every year I go to United Nations organization and advocate for our people's human rights and human dignity. That is possible because the contribution of the missionaries who had a compassion for our people. See, that is why we are sitting here. I want to thank the Scudder Memorial Hospital and the missionaries who established this institution. And what is today? When we read Psalm 122 verse 1, King David says, "Let us go to the house of the Lord. When they say, my heart rejoice." A king
who have many places to go, he did not acknowledge. Only when people say, "Let us go to the house of the Lord," my heart rejoices. So this is the place when we come to enjoy the healing. See, when I did my clinical pastoral education in a hospital setting, a group of people, all the time we go and visit patients. A social worker, a chaplain, doctor, and other specialized, doctors. I was wondering, why they are taking me part of, the hospital visit. That's the first time I come to know. Clinical pastoral education is so much important in bringing healing to the patients. Besides what they are getting, medication or treatment, the healing comes also through religious aspect, clinical pastoral education. A scientific way of studying the human feelings. That's what clinical pastoral education. So at this time I also wanted to put a request to our bishop to appoint a full-time chaplain to our, Scudder Memorial Hospital to address the spiritual needs of our, people who are coming for healing. So a chaplain, in the hospital is a must nowadays. So please take note of it. Because then only we can see the holistic approach. The healing is not simply a physical one, and also spiritual, mental, in so many aspects. That's why Jesus was telling, I have come to give you life in its abundance. That is life full. So that's what, today we are here to acknowledge this chapel. It's a place where people can come and have the life in its abundance. At this time, I wanted to acknowledge my aunt, Kamala Mohan Raj, who was here serving for many decades, a dedicated service, and also Mano. He had a great passion how he can give best for this Scudder Memorial Hospital. See, that's what we used to talk when we are all the time in USA. How best we want to give to this hospital to develop and grow, so that they can cater the healing ministry for so much deserving people. So dear God's children, I once again wanted to thank all of you for having me. See, I am unworthy to put my name on that tablet also now. But I want to thank you for your love, and I assure once again, whatever possible way that I can, share for the growth and development or furtherance of God's kingdom. Thank you. God bless you all. Indeed, we are very happy to have a couple from the Diocese of Wheelie this morning. Mr. Simpson, Reverend Susan Simpson, we are very glad to have you in our midst. Now I call upon Reverend Susan, who is the priest in the Diocese of Wheelie, Church of England, to come forward and share her greetings. It is good to be here with you all and just to celebrate today your amazing achievement
by so many different groups of people. It is wonderful for us both to be here, this opportunity to spend time in your beautiful country. I come as part of a sabbatical, a time to step away from my usual ministry in England in 4 rural churches, to come and see God's mission and his work through his Spirit somewhere completely different, in a very different culture. At first, I was afraid. I felt I would be sad to see the difficulties in your country. But we have been shown so many hopeful, wonderful things that God is doing in this diocese. We have visited schools and seen children who are so happy and so engaged in learning. We have met teachers, and we have visited many churches and heard how many people come to worship Jesus in your churches. And we are very humbled in our own country, and we hope that we can learn from what you are doing. Every evening we share photographs and stories of what we have seen with our friends and our congregation at home, and they are also really amazed and are praying for you. So I'd like to thank Bishop Sharma and Reverend Jared and all the very many pastors and people who have given their time to show us this diocese and the work that you are doing and taken such care of us. We will go home filled with hope and thankfulness for what God has done. And if we can help through prayers and in any way, we will continue to do that. And thank you. I pass on not only our wishes and of my churches, but from the whole Diocese of Ely, from Bishop Dagmar, and from the Church of England. Thank you. Now we are going to launch a new website for the Scudder Memorial Hospital. Now I invite Dr. Samraj and Mr. Joshua Stalin to come forward to tell us about this. And after that, Mr. Manowa, a rehabilitation consultant from USA, as part of the soil, will launch this program. Before we further go into it, we have a felicitation and a speech from Manowa.
my Amma, my world, my everything. I miss her. I miss her a lot. Praise the Lord. Thank you, Jesus, for this wonderful day. Thanks for all your blessings. Thanks for this wonderful occasion. My sincere thanks to our dear Bishop Sharma, Dr. Anbu Suresh, and Joshua. We've been talking for a while, and thank you so much for making this happen. This is such a blessing. Thank you all. And my sincere thanks to Reverend Gideon. அவர் வந்து எனக்கு மாமா. Thank you so much for coming here, Mama. It's a blessing. யோவான் 13:34, John 13:34 says, "A new commandment I give unto you, love one another." That's directly from Esapa. That's the kind of life my Amma lived. வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி, அம்மா வந்து she was always very loving, very kind. யார்கிட்டயும் கோபம் கூட பட மாட்டாங்க. She was an angel. அம்மா வந்து you read in Luke chapter 10, Martha and Mary's story. அம்மா வந்து மேரி மாதிரி. வீட்டுக்கு யாராவது வந்தாக்கா இதை பண்ணோம் அதை பண்ணோம். She was not too worried about all those things. வீட்டுக்கு வர்றவங்க கிட்ட பேசுறது. She always wanted to spend time with everyone who came home. எல்லாரை பத்தி நல்லா விசாரிப்பாங்க. That was very important to her. It was such a blessing to see how she would communicate and connect with people. It was truly a very remarkable trait that she had. I think I have a little bit of it. Shoban and Jansi are there. Thank you for coming. Jansi was my cousin. Both Shoban and Jansi studied nursing here in SM Hospital. They both studied under Amma. இவங்க ரெண்டு பேரும் they have done a lot for Amma. November 2019, Amma was very sick. She was admitted in CMC. Upon one afternoon, Jansi was spending time with Amma, along with one of the caretakers. Her name is Gladys. இந்த இன்சிடென்ட் நிறைய பேருக்கு தெரியாது. என் தம்பி கூட தெரியுமான்னு எனக்கு தெரியல. But I'm sharing this. And I think this setting is appropriate for that. All of a sudden, Amma stopped breathing and she collapsed in Jansi's arms. Jansi acted immediately. She threw Amma on the bed, started to administer CPR, while Gladys went and fetched the nurses and the doctors, and they brought Amma back to life. Because of Jansi's actions, God gave Amma 4 more years. Such a great blessing. Why I'm saying that story here is, there are several nurses seated here. I want you to know, you are just as important as a doctor when it comes to healthcare. I'm not undermining the doctor's education. No, not at all. All I'm saying is your service and your commitment
is vital in caring for the elderly and the sick and the needy. God honored Johnson's prayer. That moment, she said just one or two words of prayers and she acted. God honored her prayer. God honored her smartness. God honored her education, her commitment, everything, and gave Amma another life. That's why I want to say this to all the healthcare professionals here, especially the nurses. We are in the business of saving lives, and this is vital that we have to stay focused, and we have to do the right thing by people. Amma was like that. She loved everyone. She stayed focused, and she did the right thing. And எங்க அம்மா வந்து அரகண்டா சத்தமெல்லாம் யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. But most people do not know this. She was a very, very brave woman. Very brave woman. மனதைரியம் ஜாஸ்தி எங்க அம்மாக்கு. லேஸ்லலாம் அவங்க பயந்துட மாட்டாங்க எதுக்கும். In a predominantly men-dominated society, Amma shined. Nothing stopped her. Forget about stopping her. Nothing even slowed her down. She was a very brave woman. But at the same time, I have to acknowledge there are several good men in her life who picked her up. First of all, அவருடைய ரெண்டு அண்ணனுங்க, ரெவரண்ட் ஜீவரத்னம் and ஜெயபால் மாமா. இவங்க ரெண்டு பேரும், they were instrumental in planting the seed for her. And Jayapal Mama brought her to SMH to do nursing. Great men. Adhikapram, once when she was a nurse here, there was a gentleman by the name Theophilus. He was a nurse. He was the nursing superintendent at that time. He was a big support for Amma. And then Dr. Bhaskar, who was the MS at that time. Adhikapram, once when Amma was married, young Appa has been a great advocate and a support for my Amma. Even professionally, young Appa helped my Amma. And at one point, there was a vacancy for dean post. அப்போ வந்து in the hospital committee அதெல்லாம் வந்து they were talking and see who would be the best person and மாதிரி டிஸ்கஷன்லாம் நடக்கும்போது there's one person இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. அவர் பேர் வந்து ஜோசப் ஜான், ரெவரண்ட் ஜோசப் ஜான். அவரை நிறைய பேர் வந்து ஜோசப் ஜான் ஐயர்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து அவரை அப்பான்னு கூப்பிடுவாங்க. He's from ஆரணி or திண்டிவனம் somewhere in that area. அவரை நான் 2-3 தடவை தான் மீட் பண்ணியிருக்கேன். பேசுறது கூட இல்லை, சும்மா அவரை பார்த்துருக்கேன். ஆனால் அம்மா அவரை பற்றி நிறைய பேசுவாங்க. அம்மா வந்து அவரை ஜோசப் ஜான் அண்ணன் சொல்லுவாங்க. அப்போது இன் ஒன் ஆஃப் த கமிட்டி மீட்டிங்ஸ் அவர் சொன்னாராம், இது நம்ம பிள்ளைக்கு தான் டீன் போஸ்ட் வரணும், வேறு யாருக்கும் கிடையாது. அவ்வளோதான். அவர் பேசுறதுக்கப்புறம் வேறு யாரும் பேச மாட்டாங்க. He always had the final say. So in the Mari, I just want to acknowledge some of these wonderful men. It's not all women. No, we come together, we work together. For the men here, including myself, this is what I will say. It's our duty to support the women in our lives, whether they are our friends, or our mothers, or our sisters, or our spouses, whoever it is. It's our duty to support them, to give a hand to them, so we will see wonderful Kamalas coming up in this world. God has created some great Kamalas in this world. You never know. There might be a Kamala sitting here who could be the next dean of this nursing school, or maybe the president of the South Indian Nursing Board. Better yet, maybe the vice president of America.
You never know. The only thing I will tell you is learn from these great Kamalas. Look up to them. Be inspired by them. Love one another. Thank you very much. Nandri. Good morning, everyone. Today marks a momentous occasion as we launch our brand new website, a testament to our commitment to innovation and progress. For generations, Scudder has been a pillar of strength in this community, delivering compassionate care with unwavering dedication. But we also understand the importance of adapting the digital age. We are blessed to be the first rural mission hospital in this region, going completely paperless, and this website is a key part of this journey. It's not about just keeping up with times, it's about reaching out, connecting with our community, and making healthcare more accessible than ever before. I'm incredibly proud of the team who made this happen, especially our colleagues from the SHIP department, Dr. Samraj, head of SHIP, and Mr. Santosh, in charge of SHIP, and Mr. Sumant, software programmer, and rest of the IT team. They will now share their insights into this exciting initiative. Dr. Sam, please. Thank you, Joshua. I mean, the way this digital transformation came up in SMH, I would say it is purely by the grace of God. As in Proverbs it says, the king's heart is in the hand of the Lord. Like the rivers of water, he turns it wherever he wishes. I mean, while I was doing my fellowship in craniofacial surgery at Bangalore, we were having a wonderful software in the hospital that I was working. And I was just thinking to myself and telling, if we had a software like this for our hospital at SMH, how wonderful it would be. It was just a dream. It was just a thought. But our God is able to do exceedingly and abundantly more than we can ask, think, imagine, or dream of. That's what I can tell about. Because like the first verse which said, we never went and asked them, can you give the software? Dr. Suresh didn't go and ask, I didn't go and ask. But as the word of God says, the king's heart is in the hands of God and he directs it wherever he pleases. So, and just towards the end of my program in Bangalore, we heard this news through a friend who connected us, and Dr. Devi Shetty called Dr. Anbu Suresh and told about this initiative, and immediately we connected. And like the verse says, a God is able to do more than we can ask or think or imagine. We only wanted the software. I mean, in my dream, it was only that software that I wanted. That's what I thought about. But then the team that came realized that we needed a major overhaul of our networking and infrastructure of our internet and everything, and which would actually cost around 1 crore. And so it's totally out of our question. But then Dr. Devi Shetty, again, he said, no problems. We will organize people through supporters from Gates Foundation, IFP, and other people. They made the network and everything. So today we have a state-of-the-art software. Probably I can say it's one of the best in the country, and it is working in more than 30 hospitals across the country. And on my phone, I have the information that I need to take care of my patients in the ward. I can see the blood test, I can order investigations, I can order medications. And not only that, I mean, previously, if patient has to get a blood report, he has to go and wait to get a printout, and then you can still lose the printout. Now the patient gets all his information and data on the phone, his blood reports, in a couple of hours, he gets it on his phone. These are all things that we couldn't imagine. And I would say this is from the Lord. This is purely from God's hand. It is not from our hand.
And I'm very grateful to the ship team, all of them, Joshua, Sumant, Santosh, Jeevan, and Nicholson, who are there. They really worked hard night and day. I would say that many nights they didn't sleep through the night, because in the initial phase of transformation, there was a lot of initial teething issues which we had to sort out. So really appreciate the dedicated team, all of you who worked for it, and the staff members, and all glory be to God who has made SMH into a really digitally smart hospital in one way, and we are only going to move forward from here. Thank you everyone for this opportunity. And now to add this new chapter in Scudder Memorial Hospital's story, I request Mr. Manohar J. Mohanraj to officially launch the website. Okay, hereby I officially launch this website. இறுதியாக நமது பாடகர் குழுவினர் ஒரு சிறப்பு பாடலை பாடும்படி கேட்டு நாம் இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். Vote of thanks by Medical Superintendent Dr. Anbu Suresh Rao. What let the weak says, I am strong, let the poor say, I am rich. We are strong and rich people
in the sight of the Lord, our Savior Jesus Christ. All the glory and honor and praise be to the Lord. இந்த காலை வேளையிலே உங்கள் மத்தியிலே நான் நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற விதமாய் இந்த நேரத்தை நாம் வந்திருக்கிறோம். இது though it's a last day the session of this program, but it's honor our Lord Jesus Christ who is here. So this is a time to say our heartful thanks to the Lord. Thanks to the choir for singing this song. This is a SMS song. It's weak says we are strong, and Boaz says we are rich. We are rich in always in the sight of God. கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்போது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்போது ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி. Heal me, Lord, I will be healed. Save me, and I will be saved. For you and the one I praise. You one I praise the Lord Jesus Christ. He is a Savior. Because this chapel is a very, very meaningful to all of us. Especially for not only for the health care, for all of us. Because this is the healing place. The where we are going there is a caring place. So the healing happens here. So that is what the chapel we meant a lot to us. Before we start the work, either operation or consultation or anything happens in the hospital, we get the result. The result is here. Before we start my surgery, my patient is healed. So this is a healing place. That's why every day morning we used to come and pray in the chapel. The last almost like 8 or 9 months, we are a little bit disturbed, because though our prayer, our chaplaincy departments, they started praying, because the prayer is the stronghold and the foundation of this mission. There's nothing else. And the word of God is a double-edged sword, and that is our strength of our work. So I praise God. That's why they said, I'll be saved, for you alone I praise. There is no one to receive this glory and honor and praise except the Lord Jesus Christ, who is the strength of this mission. So that's why in the last 15 years, as 15 வருஷங்களா இந்த காரியங்கள் நிறைய ஹாஸ்பிட்டலில் பண்ணியிருக்கோம். Restoration, rebuilding, restructuring, remodeling, many things we did. But there is some kind of disturbance, இதை பண்ணோம் அதை பண்ணோம். There is no fulfillment. Now we got this, the fulfillment, the joy of the salvation, the joy of happiness we have now. Because once, though it is like renovated, but you know the glory of God, how do I feel? Every time, I've been here for the last 24 years, I can feel the glory, because this is a place, it is a God lead us, push us. It's a place God will anoint each and every one of us. That's why I used to say that many nursing students are blessed who are in abroad, because they'll never miss a chapel service. They never miss the online prayer. They never miss any of the Christian program. Even many of us who are prayed, even I too, one who blessed so much. I come with a one suitcase, now with a one family, and big family. What a blessing this chapel. Fulfillment. முழுமையான ஒரு என்ன சொல்லுவாங்க, திருப்தி. அது ஒரு முடிவுக்கு ஆரம்பம் கூட சொல்லலாம். முழுமையான ஒரு திருப்தி, அது ஒரு முடிவுக்கு ஆரம்பம். So it's a very thoughtfully I thought about this chapel, each and every work. But we prayed. There are challenges, lot of challenges, financial challenges, physical challenges, critics, so many things. But how to go ahead? God has given the prayer. We get the prayer is things, and I really thankful to all who prayed and acknowledged. At this time, I really thank our bishop, who has given the complete support
to go for the restructuring or renovation or extending whatever you like. I don't think so. You have not seen the proposal. We kept in the management committee. Without seeing the proposal, he said, go ahead. I thankful to our bishop, all the management committee members who are here, pastor, area chairman, my principal, nursing superintendent, each and every members who are coordinating with this thing, who are given the approval, and the medical board and the finance committee board members of the diocese, because the property, though it's belong to the diocese, but it's God's own place. And always I say, no, when I go and sit in my OPD is, my place is fully air conditioned. My theatre is a APA filter, laminar, modular theatre, NABH accredited. When I started renovating all these things, but I always, when I come to the chapel, it's a consultation of the Lord. கர்த்தர் இதில் வாசம் செய்கிறார். அவருடைய இடத்துல வந்து எவ்வளோ பிரகாசமாக இல்லையே, ரொம்ப இதுவாக இருக்கு, டெய்ல்ஸ் போடல, இது போடல, ஒவ்வொன்றும் யோசிக்கிறேன். ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது thankful that all who supported for making the Lord's room, making his consultation room so beautiful. Thank you to each and everyone who contributed in prayers, in support. And this is the time that I also brought some wishes from our church leaders, pastors, former bishops. They sent the greetings to us. Both of us prayed and sent the greetings of our Vellore diocese bishops, and former bishops of Chennai diocese. They sent the greetings to this time. And many friends who in local and away or in abroad, they send the greetings. There are so many names. And one senior person, Dr. Jagan Isaac, he sent the specific message, asked him to read the message. And he want to say that this is a very spiritual, the spirituality is happening in SMH now, அது only உங்கள் chapel தான் இருக்கு. So pass these wishes to all your congregation member. And they send all the greetings, so many greetings and they're receiving. I never received for anything when we built so many buildings in the hospital campus. But here, just renovation, extension, so much. So that means it's a God's presence, and God is leading this. I'm thankful to each and everyone. And I'm also thankful to Reverend Gideon. He's an executive member and New York Council of Church and founder of the India Network and Greater New York Episcopal of Diocese. And he's here. And he's a son-in-law of Reverend Jeevaratnam. When I joined in 2000, he's a chaplain of this church. I used to enjoy, that time we got newly married, and he's the one who conducted the service here. That's all blessing. Nobody got this opportunity that after the marriage we have only 10 days leave. There's no option, I have to join. So he only gave a service in the evening. Reverend Jeevaratnam, I never forget his blessing. So he is so much, we blessed the Reverend Jeevaratnam. Now his son-in-law is here. Thank you for your presence. And we designate, if the bishop allows me to, I say openly, we can designate, or he can be the ambassador of the SMH healthcare team and Ascada Memorial Hospital Healthcare Institution to the US for to get the new medical college at SMH, and he can work for us. And I think already Bishop is in the discussion in this process, and Reverend Gideon can do the great help through the many churches, the 700 churches in New York, where we are there already. Bishop visited, and hopefully that this will make a good moment that so he can be our ambassador for
the Scudder Memorial Medical Science Research Institute as the days to come. We start pray, and God will hear this, and God will definitely will build this Medical Science Research Institute in the days to come. So thank you for coming here, and although he's for this only occasion. I don't think so. There is no other agenda for him and Mr. Mano was visited. They all the way. They traveled from U.S. They visited. They landed few days back. So thank you, Reverend Gideon and Mano for things. And many people from abroad also come, and many nurses. Sam is here. I can see from, and they all planned. And what Gandhi Ruben is also here from Qatar. We are well wishers of the nursing alumni. That is another the strength of thing. That's what Mano is expressing about his ammas. She's one who was a long-term president of nursing alumni, who has established a very good alumni system. Because in 1961, this chapel was built with the support of the nursing alumni. The nurses are the strong pillar of this in our institution. So many nursing alumni I can see. If I missed out any other names, and I got very good support from Qatar, Dubai, Muscat, and Saudi Arabia. All our nursing alumni staff are there. I think Secretary Mrs. Asha Noble worked very strongly with Sugundi Benjamin, the nursing superintendent, and the team. The Florence Ponni today, she sent an apology. All these people worked very strongly for generating the money, which is also very good, and also prayer. And they had a one-day prayer here. They one day visited. Thankful to nursing alumni. My heartful thanks to nursing alumni. And I cannot remember our staff. All the staff, doctors, nurses, paramedical, housekeeping. We have our last 2 years, we conducted the food carnival only to generate the fund. So if we gave the list of that who are the donors who are given, I just go through things. My staff were really involved in this process. They almost earned like 15 lakhs for this support of this chapel renovations, all through their one-day wages and contributions, various aspects. Thank you so much, my dear staff and the families. The families also supported. I'm just going through the thankful. I'm going to the thanks. Many the receipt of the church who donated for the things. I given a paper. The churches who are really donated is. I'm not going to read the amount, but I need the name. There are many churches have sent the things. And it is there in your screen also. Lord Shepherd, CSA Lord Shepherd, Central Church. Sorry, I missed out Pastor Reverend Barnabas and Abel and Mr. Suresh. Your church missed out here. I'm very sorry. They have CSA Karpadi Church. They donated 1 lakh with our small request. And thank you so much, Pastor, for your team is here. Thank you, your members. It's missed out here. Sorry, I apologize for this, but it will be included and I'll send to you. And Central Church, St. Paul's and St. Mary's Church and Christ Church, CSA Christ, St. John's Church, Valaja, CSA Church, Chennai, one Reverend Christopher is sent, and CSA Alcott Church. We visited many churches in Chennai and Vellore Diocese, and many churches supported. And well-wishers, list of the well-wishers are here. Thank you so much, all the well-wishers who are supported individually and family-wise, friends-wise, and really thankful to you for your great support. And I mentioned already alumni and our staff and things. And this is the Lord's doing, and we all rejoicing. And also I thankful to our Ely Diocese, Pastor Reverend Simon and Mrs. Simon is Susan who's here. Thank you so much for your presence, and we are here. Keep it your prayers. And I thank each and everyone. If I missed out anybody's name, maybe during the welcome address we missed out, we really appreciate Ma'am Dr. Sugna Sandesegar, our former medical superintendent. She's here. Ma'am, thank you so much for your presence during your very humble. You are here, ma'am. Thank you so much for you and sir was here, Dr. Chandrasekhar was here, that family is really supporting, helping in many ways. Thank you so much for the CLM Trust also.
and we appreciate. And also the Joe as a thing. They're all the kids who enjoy the campus. I think Dr. Joe, Mr. Joe, and the Baskerson, and Sam and Mano and Alan, all the kids were the former medical superintendents and the nursing superintendents and the principal kids. They enjoy the campus. They send the wishes, and Joe also sent the greetings. We remember and acknowledge Dr. Bhaskar, former medical superintendent, his commitment, his work, and his support. And his children are extending the support. Grandchildren are extending the support. We are sending our warmth, thanks and greetings to them also. And once again, and keep this in your prayer. I hope you got the sleep also, though there is a huge contribution, but still we are in the shortage of completion of these projects. We have 13 lakhs, 10,468. Now it's minus 1 lakh, and it's 12 lakhs, 10,468. The 1 lakh we didn't add with this CSA Katpadi Church. So we have a shortage of 12 lakhs, 10,468. So keep it your prayers and help us and support us. And this is the Lord's doing, and this is the Lord's place, and enjoy. And please do come whenever you are coming to Ranipet. This chapel is open from morning 7 o'clock, and we have a 3 worship service in the morning, and every day evening there is a 6:30 to 7 o'clock evening service. Our chaplaincy department, now Reverend Colin has come from diocese, and Angel and Suresh Evangelist, they are here, and they will take care of the work schedule. 6:30 to 7 every day evening is there. Apart from this, we have a Christian Endeavor program is on every Friday is happening here from the nursing service, and hospital is conducted. Hopefully Sunday evening also, with the support of our local pastor, we will start the Sunday evening. Purely English service will be starting. So I expect all the people around the Ranipet, Arcad, Valaja and Sipkat base area, please come and enjoy this chapel. And this is the Lord's place. Lord is here, and He heals and He saves us. Thank you for your coming here. I send, many of you have sent a WhatsApp message, WhatsApp invitation. I can see the pastors, church leaders, secretary of the Alcott Church and All Saint Church and Christ Church and many churches. Many CMC staff who are here. I can see. Thank you so much for your accepting the just message and coming here. Suresh Shatar, I just sent the message overnight, he has come. So many people, and he has only given, his father was a caretaker of this chapel before I joined. So he used to tell, his assistant used to tell about the chapel, what type of chapel it is, why it is so, because I was very curious about to know from the beginning. So that's why my heart is to desire to something to expand before my term is get completed. So this fulfillment is there. Thank you so much. And he has given a lot of ideas in the beginning. And Mr. Paul Kaleshwar is also here. We didn't welcome in during the time, so he's all here. Thank you all. Thank you. God bless. And thank you, choir. And thank you, the maintenance department. And big thanks to the Joshua and the IT team. This kind of, they have taken care of all these arrangements. The IT team, the work, all technological work. Now we have spent nearly 9 lakhs for this kind of an audio and IT work, and this camera we can see in the YouTube. So Joshua and the team, thank you so much for all your contribution and support. And our admins team, Mr. Cecil Daniel, and the HR team, headed by the Samraj and other thing, they have done an excellent job in organizing. I just last 1 week I'm just relaxing. Actually, I'm doing a lot of cases, and they only do. But every evening I do visit the chapel. I pray in the every evening for the last 8 months. So that gives a lot of blessing. And to me personally, when the chapel is empty, I do this thing. And also our food committee, and we have arranged tiffin outside this side on the AHS block area also. Some of the pastors, you can sit and eat there. So food is arranged, so please have your breakfast. The committee is all organized. Every staff who are involved, thank you so much. Housekeeping department, every 3 times they mobbed yesterday.
There's a thank to Nitya, Deputy Nitya, Superintendent Nitya sister. Thank to the choir, all the musician and choir. Thank you so much. God bless. See, sorry, I forgot the one person, Mr. Uttamasilan. Please come forward. See, Uttamasilan is a builder. This chapel is, I think you know, previously there are 5 windows this side. So there are 2 pillars. There is some engineering problem because the foundation is the Kadapa is the color. What is it? The limestone and the மூலக்கல்லுன்னு சொல்லுவாங்கல்ல அது கருங்கல்ல வச்சிருக்காங்க. So it is very difficult for us to how to get this kind of a structure without touching any architect. That is one instruction as our bishop has given. Don't touch the front architect and touching the too many things, but you need expansion and extension. So we told Uttamasilan, so everybody give a thing. அடிக்கடிக்கு போய் பார்த்துருவாங்க உழுந்துருமோ இல்லையோன்னு சொல்லுவாங்க. But actually Uttamasilan has designed beautifully and with the support of prayer, very prayerfully, he have given a good beam, and inside there is a pillar was raised. There are many pillars and this was extended. Nice dome is created and this is sponsored by one family and the dome. And so we want to bring the architect of Jerusalem temple. So that is why our bishop has read the Deval, Jerusalem தேவாலயம் மாதிரி ஒரு அதோடைய பிக்சரைஸ் கொண்டு வரதுக்காக தான் அந்த டூம் அண்ட் த மானுமெண்ட்ஸ் சேம் இமேஜ் ஆஃப் SMH அவுட்லுக் அதெல்லாம் வந்து Uttamasilan just line we give outline even the and also we look have a cross look அந்த ஒரு மாடல் அந்த ஒரு தாட்டை கொடுத்தோம். ஸோ இட் ஷுட் பி இன்வைட் த பீப்புள் ஆஃப் ஆல் கம்யூனிட்டிஸ். அவுட்டரில் பார்த்தா ஒரு டெம்பிள் மாதிரியும் மாஸ்க் மாதிரியும் ஒரு சிலுவை வச்சு கிராஸ் மாதிரி ஈவன் pathway also we made like a cross, nothing, each and everything we designed. All the furnitures, I think I thank the carpentry. 6 months all the furnitures are made by our carpentry work. Nothing we bought. This thing is donated by one pastor. So he has given the donation. We have some of these donations, some of these altar benches and we all made by our own carpentry. So thankful of carpentry work. So Uttamasilan come. So we want to honor our Uttamasilan with his very prayerful, dedicated support and with a thank you Uttamasilan and all your team members, and thank the carpentry team members, and thanks. God bless. On behalf of the bishop, the distinguished guests, pastors and leaders of the church, I take this opportunity to congratulate and thank the medical superintendent, Dr. Anbu Suresh Rao, and his team for making this a reality today. And we want to thank God for this facility. இறுதி ஜெபம் இறை ஆசையோடு வழிபாட்டை நாம் நிறைவு செய்வோம். இந்த மருத்துவமனையிலே பல ஆண்டுகள் பணி செய்து மெடிக்கல் சூப்பரண்டாக சேவை செய்து ஓய்வு பெற்றிருக்கின்ற டாக்டர் சுகுணா சந்திரசேகரன், பிஷப் ஆர்டிபி ஃபேமிலியிலிருந்து ஒருவர் நம்மோடு இணைந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சி. டாக்டர் சந்திரசேகர், மிஸ்ஸஸ் சுகுணா சந்திரசேகர் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். We want to acknowledge their presence as well. டாக்டர் அம்மா அவர்கள் இந்த நேரத்தில் இறுதி ஜபத்தை ஏறெடுக்குமாறு அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். பேராயர் அவர்கள் ஆசீர்வாதத்தை வழங்குவார்.
think this is my God's blessing for myself. Whatever little work I did, I cannot claim anything, but this is God's blessing, pure blessing. I really thank God for Dr. Anbu Suresh for his big idea. This will be a blessing forever in Jesus' name. Let us pray. சோத்திரம் 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 ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான நேரத்திற்காக ஆசீர்வாதங்களுக்காக உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். தேவனே, இந்த உம்முடைய ஸ்தலத்தை நீர் எவ்வளவாக ஆசீர்வதித்து நேசித்திருக்கிறீர் சுவாமி. இதன் மூலமாக அநேக மக்கள் வெளிநாட்டிலிருந்தும் எங்களுடைய சொந்த தேசத்திலிருந்தும் இங்கு ஊழியம் செய்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களை எவ்வளவாக நேசிக்கிறீர். எங்களுடைய இந்திய தேசத்தையும் நீர் எவ்வளவாக நேசிக்கிறீர். எத்தனை மிஷனரிமார்கள், எத்தனை அன்புள்ள உள்ளங்கள், எத்தனை அருமையான டாக்டர்ஸ், நர்சஸ், ஆண்டவரே, சிஸ்டர் கமலம் போன்ற எங்களுடைய அருமையான மக்களுக்காக உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த இடத்திலே தங்களுடைய நாட்டை விட்டு வந்து எங்களுக்காக எங்களை நேசிக்கிறதின் மூலமாக உமக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு வந்த எங்களுடைய மிஷனரிமார்களை நாங்கள் நினைக்கிறோம். தேவனே, ஆண்டவரே, விசேஷமாக இங்கு வந்து ஊழியம் செய்த டாக்டர்ஸ், ஆண்டவரே, இந்த அருமையான ஒரு பாக்கியத்தை நீர் கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. எங்களை நேசித்து தங்களுடைய இருப்பிடங்களையும் கூட விட்டு வந்து எங்களுக்காக உழைத்த அநேக மிஷனரிமார்களை நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவனே, அவர்களை நீர் எம்மட்டாக நீர் நேசித்து வழி நடத்தினீர். எவ்வளவு அருமையான காரியங்களை எங்களுக்காக செய்ய உதவி செய்தீர். சோத்திரம் ஆண்டவரே. இங்கு வைத்தியசாலையிலும் ஊழியம் செய்த அனைவருக்காகவும் சோத்திரம். சிஸ்டர் கமலாவுக்காக நன்றி சுவாமி. அப்படிப்பட்ட பெரிய உள்ளங்களை உடைய மக்களை எங்களுக்கு நீர் அருமையாக ஒரு ஆசீர்வாதமாக, பெரிய ஆசீர்வாதமாக கொடுத்து இந்த வைத்தியசாலையை நீர் நேசித்ததின் மூலமாக அவர்களை நீர் எங்களுக்கு அனுப்பி கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுராஜா, அப்படியே எங்களுக்கு இங்கு ஊழியம் செய்து எங்களை ஊக்குவித்த அநேக பாஸ்டர்ஸ்க்காக ஆண்டவரை, அநேக மிஷனரி டாக்டர்ஸ்க்காக எங்கள் மத்தியில் ஊழியம் செய்த எங்களுடைய அருமை பழைய மெடிக்கல் சூப்பரிண்டெண்டன்ட் டாக்டர் பாஸ்கருக்காக, இன்னும் டாக்டர் பியூலா போன்ற அநேக மக்களுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சுவாமி. டாக்டர் சுவிமர், இன்னும் எத்தனையோ மக்கள் ஆண்டவரே
அனைவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது எங்களுடைய நேரம் சிறியதாக இருந்தாலும் உமக்கு நாங்கள் நன்றியோடு ஏறெடுக்கும் இந்த ஸ்தோத்திரங்களை நாங்கள் எல்லா நன்றியோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்பொழுதும் நடைபெற்ற இந்த பெரிய எக்ஸ்டென்ஷன் ஊழியத்திலே நீர் கூட இருந்து டாக்டர் அன்பு சுரேஷோடு அருமையோடு நீர் உதவி செய்து இந்த பெரிய காரியத்தை அவர் தைரியமாக உற்சாகத்தோடு நல்ல பலவித யோசனைகளோடும் உமது வழிநடத்துதலோடும் இதை செய்திருப்பதை நாங்கள் கண்டு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். அவரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எந்த நோக்கங்களோடு இந்த காரியங்கள் நடைபெற்றனவோ அத்தனையும் நடைபெறவும், அநேகர் விரும்புவது போல இந்த ஸ்தலம் உமக்கு ஒரு நல்ல மகிமையான ஸ்தலமாக விளங்கவும், அநேக நல்ல காரியங்களின் மூலமாக நடைபெறவும் நீர் ஆசீர்வதிக்கமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இங்கு ஊழியம் செய்த அத்தனை டாக்டர்ஸ்க்காகவும் நர்சஸ்க்காகவும் ஆண்டவரை ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதியும். தொடர்ந்து நீர் இந்த இடத்திலே நிறைவேற்ற நீர் வைத்திருக்கும் உம்முடைய சித்தத்தை ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தி இது அநேக ஆசீர்வாதங்களை இந்த இடத்திற்கு கொண்டு வரவும், மக்கள் இந்த இடத்திலே உம்முடைய பிரசன்னத்தை காண்டு இது வைத்தியசாலை அல்ல, ஆண்டவர் இருக்கும் இடம், இந்த இடத்திலே அவருடைய பிரசன்னம் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு வந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்று போக கிருபை செய்யும். நடைபெற போகும் எல்லா ஊழியங்களையும் டாக்டர்ஸ் எடுத்து செய்யும் எல்லா காரியங்களையும் ஆசீர்வதியும் சுவாமி. உம்முடைய நாமம் மகிமைப்பட நீர் உபயோகிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்த அநேக மிஷனரிஸை நினைக்கிறோம். அவர்களை மாசுவதும் மிஸ் பூம்ஸ்ரா, டாக்டர் சுய்மர், இன்னும் அநேக மக்கள், அவர்களை நாங்கள் நினைத்து நன்றி சொல்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இது எப்படிப்பட்ட ஒரு வைத்தியசாலையாக தொடங்கப்பட்டது ஆண்டவரே. எத்தனை மக்களுக்கு உம்முடைய ஊழியத்தை உம்முடைய மகிமை விளங்கும்படியாக செய்த ஒரு ஸ்தலமாக இது பயன்பட்டது. இந்த இடத்தை நீர் பல விதங்களிலே ஆசீர்வதித்தீர், பல மக்கள் மூலமாக ஆசீர்வதித்தீர் தேவனே. இதோ இப்பொழுதும் உம்முடைய கரங்களில் எங்களை நாங்கள் ஒப்புவிக்கிறோம். இந்த அருமையான ஸ்தலத்தையும் உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம். இதனுடைய விரிவாக்கம் எதற்காக என்று நீர் அறிவீர் ஆண்டவரே. இதோ இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள் இந்த ஸ்தலத்தின் மூலமாக உம்முடைய சித்தத்தோடு செயல்பட இதை நீர் உபயோகப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். டாக்டர் அன்பு சுரேஷ்காக ஸ்தோத்திரம். அவருக்கு நீர் கொடுத்த இந்த ஒரு விரிவான நோக்கத்தை நீர் ஆசீர்வதித்தீர் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருடைய விருப்பங்களை நீர் அருமையாக நிறைவேற்றி ஆண்டவரே, இந்த இடம் ஒரு விரிவாக்கப்பட வேண்டிய இடம் என்பதை அவர் உணர்ந்து உம்முடைய உதவியை பெற்ற மகனாக இதை மிகுந்த ஆசீர்வாதத்தோடு அநேகருடைய உதவியோடு அவர் அதை அருமையாக செய்து முடிக்க நீர் கிருபை செய்த உம்முடைய தயவுக்காக மறுபடியுமாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இங்கு ஊழியம் செய்ய போகும் அனைவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுக்கு உற்சாகத்தை ஊட்டும் உம்முடைய ஊழியத்தை செய்யும் பாஸ்டர்ஸ், இன்னும் அநேக ஊழியக்கார மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும் சுவாமி ஆண்டவரே. இந்த நேரத்திலே இந்த
எங்களுக்கு உம்மை துதிக்கவும் கூட இந்த தருணம் போதாது ஆண்டவரே. நாங்கள் தொடர்ந்து உம்முடைய சித்தப்படி நடந்து உம்முடைய நாமம் அநேக ஆத்துமாக்களுக்கு அறியப்படவும், அநேக ஆத்துமாக்கள் இந்த ஸ்தலத்தின் மூலமாக பயன்பட்டு உண்மையான தெய்வமாக அறிந்து போகக்கூடிய ஒரு வாசஸ்தலமாக இருக்க நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதி. எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நான் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். யாவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய கிருபைக்கும் பராமரிப்பிற்கும் பாதுகாப்பிற்கும் வரலாற்று சிறப்புமிக்க மருத்துவமனையையும் மருத்துவமனை குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன். வந்திருக்கின்ற அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். பிதா குமாரன் தூயாவினுடைய துணையருள் ஆசீர்வாதம் நம் அனைவரோடு தொடர்ந்து தங்கியிருப்பதாக. ஆமென். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம் இணைந்து மகிழ்ந்து கொயரோடு பாடுவோம். சமாதானத்தோடு போக கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.